வணக்கம் நேயர்களே, நண்பர்களே, மக்களே. இன்றைய விவாத நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, தாவேக தலைவர் விஜய்க்கு பிரிவு பாதுகாப்பு, மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. தமிழகத்தில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறதா விஜய்க்கு? மத்திய அரசு நேசக்கரம் நீட்டுகிறதா தாவேகாவுக்கு? விஜய்க்கு வழங்கிய பாதுகாப்பும் தலைவர்களின் விமர்சனமும் என்கின்ற அடிப்படையில் இன்றைய விவாத நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசுடைய பாதுகாப்பு பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பொதுவாக பிரதிநிதித்துவம், விசாரணைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் அடிப்படையில் பிரபலங்களுக்கு, குறிப்பாக அரசியல் தலைவருக்கு Z+Z(Y) போன்ற வகைகளில் பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. இப்போ இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பில் 2 தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் இருப்பார்கள், 8 காவல்துறையினர் அதற்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள், 2 வாகனங்கள் அவருக்கு பாதுகாப்பாக வரக்கூடிய பிரிவு தான், பாதுகாப்பாக வருவதுதான். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்காக ஒரு மாத மத்திய அரசு செலவிடுகிறது 15 லட்சம் ரூபாய். இந்த 12 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு செலவாக செய்யப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இசட் பிரிவு இருக்குது, ஒய் பிரிவு இருக்குது, அப்புறம் எக்ஸ் பிரிவு இருக்குது. ஆனால் அந்த ஒய் பிரிவு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சினிமா பிரபலங்கள், உச்ச நட்சத்திரங்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டுமே விஜய்க்கு இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. வாருங்கள், இன்றைய விவாத நிகழ்ச்சிகள் செல்லலாம். நம்முடைய அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கலாம். முதலாவது இணைய மொழியாக தன்னை இணைத்துக் கொள்கிறார் பிஜேபியினுடைய தூத்துக்குடி செல்லும் அவர்களை வரவேற்கிறோம். மாலை வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக மற்றும் இணையமொழியாகவே இணைந்து கொள்கிறார் தாவேகாவினுடைய ஆதரவாளர் திரு லொலாய்ட் பொன்னுதுரை அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கினில் அரசியல் விமர்சகரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான திரு இளைய கட்டபொம்மன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக தமிழ்நாடு இளைஞர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி திரு நரேஷ் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். குறிப்பாக இந்த விவகாரம் என்பது விஜய்க்கு உண்மையிலேயே மத்திய அரசு பாதுகாப்பு கொடுக்கிறதா, அல்லது விஜயினுடைய அன்றாட நடவடிக்கையை கண்காணிப்பதற்காக இந்த உள்துறை அமைச்சகம் இந்த ஏற்பாடை செய்திருக்கிறதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியோடு திரு தூத்துக்குடி செல்லும் உங்கள்கிட்ட இந்த கேள்வி வைக்கிறேன். இப்போ விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. விஜய் என்னென்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாருன்னு இது வரைக்கும் மத்திய அரசாங்கத்திற்கு, உள்துறை அமைச்சகத்துக்கும் தெரியலை. இப்போது அதிகாரப்பூர்வமான ஒரு உளவாளிகளை விஜய்க்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறதா உள்துறை அமைச்சர்? ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் அருள் கபரியல் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய வணக்கம். ரொம்ப வேடிக்கையா கட்டமைச்சிருக்கீங்க. நீங்க தொடக்கத்தை ரொம்ப வேடிக்கையாகவும் வினோதமாகவும் தொடங்கி இருக்கு. அதாவது என்ன விஷயம்னா, மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு தனி மனிதராக இல்லை. ஒண்ணு. இன்னும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை அவர் ஒரு திரைப்பட நடிகராக உச்ச நட்சத்திரமாக இருந்தார். ஆனால் இன்றைக்கு அவர் தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியினுடைய தலைவர். இன்னொன்னு, அவரு முக்கியமான அரசியல் நடவடிக்கைகளை தொடங்கிவிட்டார். அவர் ஒரு மாநாடு வெற்றிகரமாக ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறார். இப்பொழுது அவர் அரசியல் கட்சியினுடைய நடவடிக்கைகளை அவர் தொடங்கி இருக்கிறார். தேர்தல் நடவடிக்கைகளுக்கு 2026 நடைபெற இருக்கிற. ஆனா கேக்குதா? கேக்குது. கேக்குதானே? கேக்குது. இல்ல, ஆடியோ பிரச்சனை இல்லையே? இல்ல. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தன்னுடைய கட்சியை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் கட்சியினுடைய நிர்வாகிகளை போட்டு அந்த கட்டமைப்புகளை எல்லாம் கிராம அளவில் தயார்படுத்திருக்கிறார். இப்ப அண்ணா குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், 2019 தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில பிரதான கட்சி தேமுதிக. விஜயகாந்துக்கே நீங்க அந்த ஒய் பிரிவு எக்ஸ் பிரிவு பாதுகாப்பு கூட கொடுக்கலையே, விஜய்க்கு கொடுக்கறதுக்கு என்ன? அதாங்க கேள்வியா இருக்கு. ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்திய உளவுத்துறைக்கு கிடைத்திருக்கிற தகவல், மத்திய உளவுத்துறைக்கு திரு விஜய் அவர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு ஏதாவது ஒரு வகையிலே அவருக்கு ஒரு தொந்தரவு வந்துவிடக் கூடாது என்கிற அச்சத்தின் காரணமாக, அல்லது
அளவு அக்கறையின் காரணமாக, அச்சம் என்பதை விட அக்கறையின் காரணமாக மத்திய அரசாங்கம் வந்து அவருக்கு ஒய் பிரிவு, ஒய் பிளஸ் கிடையாது, ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கியிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அதுல 2 தேசிய பாதுகாப்பு வீரர்கள், 8 காவல்துறை, இல்ல 8ல இருந்து 11 சிஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள்ஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க, எப்பவுமே இருப்பாங்க. 24 ஹவர்ஸ் வந்து ரவுண்ட் த கிளாக் வந்து அவங்க இருப்பாங்க. அது ரைட். நான் என்ன சொல்றேன்னா, திரு விஜய் அவர்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக ஒரு சில அந்த கட்சியினுடைய வந்து உள்கட்சி பிரச்சனைகள் 1-2 ஆரம்பிச்சிருக்கு. திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு மாநில அரசு தானாகவே முன் வந்து ஒரு பாதுகாப்பு வழங்கி, எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒருவேளை நீங்க வாதம் வைக்கிற மாதிரி அல்லது நீங்கள் முன்னுரையில சொன்ன மாதிரி புதர்க்கமா பேசணும்னு சொன்னா, ஒருவேளை திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சண்டை வருவதற்கு அல்லது எடப்பாடி பழனிசாமியும் செங்கோட்டையனுக்கு இடையில ஒரு தடுப்பு சுவரை அமைப்பதற்கு மாநில அரசு முயற்சிக்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது இல்லையா? அது சரியாவும் இருக்காது. அதனால திரு விஜய் அவர்களுடைய பாதுகாப்பு மிக முக்கியம். இன்றைக்கு இளைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் அவரிடத்துல இன்னைக்கு ஒரு உண்மையை ஒத்துக்கிடணும். நீங்க ஏத்துக்கிறல, அது வேற என் கருத்து. இன்றைக்கு இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறது 2 பேரை நம்புறாங்க. இளைஞர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இளைஞர்களால் ஈர்க்கப்பட்ட தலைவர்கள் 2 பேர் தான் சார் தமிழ்நாட்டில். ஒண்ணு மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலைவர், இன்னொன்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள். அதனால நீங்க இளைஞர்கள் எல்லாம் அவங்க கொண்டாடுறாங்க. ஒண்ணு மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் கூட ஆட்சி 1972 கட்சி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா தனக்கென்று ஒரு பாதுகாப்பு வீரர்களை அவர் வைத்துக் கொண்டிருந்தார். திரைத்துறையில இருக்கிற ஸ்டண்ட் நடிகர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் ஒரு பாதுகாப்பு எப்பவுமே வச்சிருப்பார். அது மாதிரி இவரை திரு விஜய் அவர்களை வந்து ஒரு இப்ப மார்ச் மாசத்துல அவர் டூர் போட்டிருக்கார், தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் அறிவிச்சிருக்கார். அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல அவரை குறிவைத்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டால் அது நல்லது இல்லைங்கிறதுனால மத்திய அரசாங்கம் போட்டிருக்க தவிர இந்த ஓய்பிரி பாதுகாப்பை அனுமதித்திருக்கிறார்கள் தவிர எங்களுக்கு ஏதாவது உள்நோக்கம் கற்பிப்பது என்பது அதுல நியாயம் கிடையாது. ஆனால் இந்த ஓய்பிரிவு பாதுகாப்பு வழங்க வேண்டிய அளவிற்கு திரு விஜய் அவர்கள் மக்களை ஈர்க்கக்கூடியவராக கூட்டம், அதாவது அப்பீலிங் லீடர் சொல்லுவாங்க, அப்பீலிங் லீடரா இருக்கிறதுனால அவருக்கு கொடுத்ததுல நியாயம் இருக்கிறதாகத்தான் நாங்க கருதுறோம். ஓகே சார், நன்றி நன்றி. உங்களோட முதல் கருத்துக்கு நன்றி. அடுத்து இணையமொழியாக இணைந்திருக்கக்கூடிய தாவைக்காவினுடைய திரு பொன்னுதுரை, நான் அவங்க கிட்ட வைத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, விஜய்க்கு பாதுகாப்பு என்கின்ற பேர்ல ஒரு அதிகாரப்பூர்வமான மத்திய அரசுக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லக்கூடிய உளவாளிகளை நியமித்திருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி முன் வச்சேன். உண்மையிலேயே விஜய்க்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கிறதா? ஏன்னா விஜய் வந்து அச்சுறுத்தலும் அந்த கூட்டம் அதிகமாக வரும். நான் போய் நேரடியாக பார்த்தா, ஏன் லாஸ்ட் டைம் கூட வந்து விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அந்த புயலில் கூட மக்கள் நேரடியாக சந்திக்காமல் பனையூர் கல்யாண மகாலுக்கு வர வச்சு அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பண்ணாங்க. அப்போ திரு விஜய் அவர்கள் சொன்ன விஷயம் தான், நான் நேரடியாக போனேன்னா கூட்டம் கூடும், அங்கே வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற அடிப்படையில் இந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த நேரத்தில் முக்கியமாக நான் பாரதிய ஜனதா மத்திய அரசிற்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது வந்து எப்பயோ கொடுத்துருக்கணும், ஆனா இதுவே ரொம்ப டிலே தான். பரவாயில்ல, இப்பயாவது கொடுத்தாங்கன்றதுக்காக அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க சொன்னது போலவே இப்போ தலைவர் பாத்தீங்கன்னா எங்க போனாலும் நிறைய கூட்டம் கூடுவதை நாம் பார்க்கிறோம். இதை வந்து ஒரு இதனாலதான் அவர் வெளியே போறது இல்லை அப்படின்றதையும் பல முறை நாங்க சொல்லியிருக்கோம். பல நேரங்கள்ல வந்து வெளியே போறதையும் நம்ம தவிர்த்திருக்கிறோம். ஏன்னா இப்ப நீங்க ஆந்திரால பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன்ல ஒரு ரிலீஸ் நினைக்கிறேன், அதுல வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்து மக்கள் அதுல பாதிக்கப்பட்டாங்க. இப்ப எங்க தலைவர் வந்து அதேதான் அவரும் விரும்புறாரு, மக்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் பாதிக்கப்பட்டிருக்கூடாது அப்படின்றதுல அவர் தெளிவா இருக்காரு. அதனால அவரு போனாரு அப்படின்னா நிறைய கூட்டம் வந்து அதனால மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுதான் எங்க தலைவருடைய முதலாவது எண்ணமாக இருக்கிறது. சரிங்களா? அதே போல இந்த இசட் பிரிவு பாதுகாப்பை குறித்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு சிலர் அந்த ட்விட்டர் மூலியமாக
விடுத்த அந்த மிரட்டல் நிமித்தமாக இது கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மாஸ் லீடருக்கு கண்டிப்பா வந்து எப்பயோ வந்து நம்ம இதை கொடுத்துருக்கணும். நம்மளுடைய மாநாடு நடந்த பிறகு எவ்வளவு கூட்டம் கூடியது என்று பார்த்த பிறகு இதை கொடுத்திருக்கணும். இப்பயாவது இதை கொடுத்ததுக்காக நான் உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன். இல்ல இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், மாநாடு வந்து ஒரு 8 லட்சம் பேர் நீங்க சொல்றீங்க. ஆனா அதற்கு முன்பதாக மதுரையில வந்து பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி அரசியல் நுழைந்தவர் தான் விஜயகாந்த். அவருக்கு கடைசி வரைக்கும் எந்த பிரிவு பாதுகாப்பு மத்திய அரசும் கொடுக்கல, மாநில அரசும் கொடுக்கல. இதை எப்படி பாக்குறீங்க? சார், இப்போ நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா, இப்போ அப்ப இருந்த மாதிரி இப்போ கிடையாது. இப்ப டெக்னாலஜி வந்து ரொம்ப வளர்ந்துருச்சு. இப்போ வந்து விஜய் வந்து தலைவர் அவர்கள் ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னா வித்தின் மினிட்ஸ் வந்து அந்த விஷயம் வந்து சோசியல் மீடியா மூலியமா எல்லாருக்கும் பரவிடுது. நம்ம எதிர்பார்க்கறது, அதாவது நம்ம எதிர்பார்க்க முடியாத டைம்ல, அதாவது நம்மளால கணிக்க முடியாத டைம்ல கடகடன்னு அங்க மக்கள் கூட்டம் உடனே சேர்ந்துடும். நம்ம நினைப்போம் யாருக்கும் தெரியாம தான் அவர் போறாரு, இல்ல திடீர்னு தான் அங்க போயிட்டு உடனே அதை முடிச்சுட்டு வந்தோம்னு பாக்குறாரு. ஆனா நம்ம கணிக்கவே முடியாது. அதுக்குள்ள அந்த விஷயங்கள் வந்து சோசியல் மீடியால பரவி இந்த மாதிரி தலைவர் இங்க வந்திருக்காரு அப்படின்னா அங்க உடனே மக்கள் கூட்டம் அதிகமாக கூடியது. அது நீங்க கட்சிக்காரங்களை தவிர்த்து பொதுமக்கள் சொல்றாங்க. கட்சிக்காரங்கள் வருவது வழக்கம் தான், ஒரு தலைவர் வராரு அப்படின்னா பொதுமக்கள் அங்க கூடிடுறாங்க. பொதுமக்கள் கூடும் போது அப்போ வந்து நம்ம இப்போ ஒரு அளவுக்கு கூட்டம் வரும்னு சொல்லி கணித்து போலீஸ் எல்லாம் போடுவாங்க இல்லைங்களா. இப்போ மாநாடுல கூட பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு கணித்து போட்டாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு, அங்க கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் வந்துட்டு கடைசியில செல்போனுக்கு ஜாமர் வைக்கிற அளவுக்கு அங்க ஒரு சூழ்நிலை உருவாகுனதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை கொடுப்பது என்பது கண்டிப்பாக அரசினுடைய கடமையாக இருக்கிறது. அதை முன்னெடுத்து கண்டிப்பா அரசு செஞ்சிருக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன், அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். முதல் சுட்டு கருத்தாக நான் எடுத்துக்கிறேன். அடுத்தபடி அரங்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் திரு இளைய கட்டபொம்மன், இளைஞர்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2 பேருக்கு மட்டும்தான் பின்னணியில் போறாங்க. ஒன்று அண்ணாமலை, இன்னொன்று விஜய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ உதயநிதியை நோக்கி இளைஞர்கள் வரலையான ஒரு கேள்வி இருக்கு, உங்களுடைய கருத்து? இல்லை, உதயநிதி அவர்களை நோக்கி இளைஞர் வந்ததுக்கு உதாரணமாக 2019-21 ஆண்டு நடைபெற்ற தேர்தலே அதுக்கு ஒரு சாட்சி. அது மட்டுமல்லாமல் அவர் தேர்தலுக்கு வருவதற்கு முன்பாக இதே போன்று நற்பணி மன்றத்தை துவங்கி, குறிப்பாக சென்னை மற்றும் தமிழகம் முழுவதும் நற்பணி மன்றத்தின் மூலமாக சமூக சேவைகள் நிறைய செய்தார். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் 200க்கும் மேற்பட்ட அந்த பதாகைகள் திறக்கப்பட்டன. அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருந்தது. அந்த வரவேற்பினுடைய ஒரு தாக்கம் கண்டிப்பாக 2021 தேர்தலில் திமுகவினுடைய வெற்றிக்கு அது உதவியது என்பது அரசியலில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும். திரு விஜய் அவர்கள் சாதாரணமாக இடை போடக்கூடிய ஒரு நபர் அல்ல. திரு அண்ணாமலை பின்புலமாக 2 வருடத்துக்கு ஒரு முறை பாஜகவில் முருகன் வருவார், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வருவார்கள். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக அவரை பார்க்க முடியாது. ஆனால் விஜய் அவர்கள் தமிழக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடிகர், ஒரு பரிச்சயமான நடிகர். அவர் எப்படி தேர்தலில் பிரதிபலிக்க போகிறார் என்பது வருங்காலங்களில் தான் பார்க்க வேண்டும். ஏன் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு என்றால், சமீபத்தில் அவர் சோசியல் மீடியாக்களில் வலைதளங்களில் பகிரப்பட்ட ஒரு செய்தி என்னவென்றால், திரு விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் நடைப்பயணமோ சுற்றுப்பயணமோ மேற்கொள்ளும் போது முட்டை வீசப்படும் என்கிற ஒரு செய்தி பரவியது. அந்த முட்டை வந்து ஆசிட் முட்டையா அல்ல சாதா முட்டையா என்பது யாருக்கும் தெரியாது. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தமிழக அரசும் மத்திய அரசினுடைய கடமை. ஏனென்றால் இதற்கு முன்பாக தமிழகத்தில் நடந்த மிகப்பெரிய சோக நிகழ்வு என்னவென்றால் ஆம்ஸ்ட்ராங் கட்சி அவருடைய படுகொலை. அந்த படுகொலை தொடர்ந்து தலித் தலைவர்களுக்கும் குறிப்பாக கட்சி தலைவர்களுக்கும் தமிழக அரசு போதிய பாதுகாப்பு தருகிறது. திருமாவளவன் உட்பட எல்லோருக்கும் அந்த பாதுகாப்பை அதிகப்படுத்து. ஆனால் இப்போது மத்திய அரசு தாமாக வந்து விஜய்க்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது. இதே நாளில் திரு புத்த மத துறவி தலாய்லாமா அவர்களுக்கும் இந்த பாதுகாப்பை வழங்கியிருக்கிறது மத்திய அமைச்சகம். அது மட்டுமல்லாமல் இந்த பிப்ரவரி 23ஆம் தேதி
அவர் நடித்து கொண்டிருக்கக்கூடிய திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் நிறைவடைகிறது. அதைத் தொடர்ந்து 26ஆம் தேதி அவர் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து நடைப்பயணம் திரு ராகுல் காந்தி அவர்களைப் போல, அதே போல ஒய்எஸ்ஆர் அவருடைய மகன் திரு ஜெகன்மோகன் ரெட்டியை போல இவரும் நடைப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இது எதனுடைய தொடர்ச்சி என்று பார்த்தால், திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய அறிவுரை என்னவென்றால், நீங்கள் திரை பிரபலமாக இருக்கிறீர்கள், அது மட்டும் போதாது, இங்கே படித்தவர்கள் முதலமைச்சராக ஆனதை விட மக்களை கட்டிப்பிடித்தவர்கள் முதலமைச்சர் ஆனவர்கள் அதிகம் என்ற ஒரு செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து மக்களை சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வில் பாதுகாப்பின்மை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதன் தொடர்ச்சியாகத்தான் மத்திய அரசு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பை அளித்திருக்கிறது என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இதே ஒரு இந்த விமான இது ஒரு பக்கம் இருந்தாலும் மத்திய அரசு தாவேக்காவுக்கு ஒரு நேசக்கரம் நீட்டுகிறதோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. கண்டிப்பாக. ஏனென்றால் விமர்சனங்கள் அப்படிதான் வைக்கிறாங்க. ஆமா, கண்டிப்பாக அதுவும் ஒரு பார்வை பார்க்க தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் சமீபத்தில் நடந்து முடிந்த டெல்லி தேர்தல் 27 ஆண்டுகள் கனவை நொறுக்கி பாஜக ஆட்சி அமைத்து முதலமைச்சரை இன்னும் 2-3 நாட்களில் தேர்வு செய்ய போகிறார்கள். அப்பொழுது அமித்ஷா, அதாவது இந்த பாதுகாப்பு துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மந்திரியாக இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்கள் பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகளுக்கு சொன்ன செய்தி என்னவென்றால், அடுத்தது தமிழகம்தான் என்று. ஆக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றுவது அவர்களுடைய ஒரு குறிக்கோள். அதற்காக ஐடி ரைடை நாம் பார்த்திருக்கிறோம். இது போன்ற பல்வேறு மத்திய அரசினுடைய நெருக்கடிகளை, குறிப்பாக பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு ஒதுக்கக்கூடிய நிதி எங்கே பாஜக ஆள்கிறதோ அவர்களுக்கு ஒரு பாரபட்சமாக நிதி ஒதுக்குவது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள், ஆளுநர் மூலியமாக துணைவேந்தரை நியமிக்காதது, கூட்டுறவு சங்கங்களுடைய தேர்தலை நடக்காமல், இது போன்ற பல்வேறு விஷயங்களை மத்திய அரசு தமிழக அரசின் மீது மிகப்பெரிய தாக்குதலை அரசியல் ரீதியாக செய்து கொண்டிருக்கும். அத்தகைய விஷயத்தில் விஜய்க்கு தானாக முன் எது செய்தாலும் அவர் ஒரு கூட்டணிக்கு அழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் கருதி கொண்டு திமுக அளிக்க வேண்டும். அதே நேரத்தில் விஜயை தன்னுடைய கூட்டணிக்கு வர வேண்டும் என்கிற ஒரு யுக்தியாக கூட இது இருக்கலாம். கண்டிப்பாக. முதல் சுற்று கருத்து நடத்துகிறேன். அடுத்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இளைஞர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி திரு நரேஷ்குமார், அதாவது பகிரங்கமாக தன்னுடைய கொள்கை விளக்க மாநாட்டில் சொன்னார் நடிகர் விஜய், எங்களுக்கு கொள்கை ரீதியான எதிரி பிஜேபி அப்படின்ட்டாரு. ஏன்னா அவங்க முற்றிலும் இந்துத்துவா கொள்கைகளை முன்வைத்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் போல, எங்களுக்கு தேசியமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது பாஜகவுக்கு தன்னுடைய எதிர்ப்பை நேரடியாக தெரிவித்திருக்கிறார். இப்போ மத்திய அரசு, அதாவது பிஜேபியான மத்திய அரசு இவருக்கு நேரடியாக ஆட்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது எங்கேயோ நெருடலாக இருக்கா, இல்லை அது நீங்களும் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறீங்களா? இல்லை, மொதல் விஷயம் இங்கே சட்டம் எப்படி செயல்படுது அப்படின்னா, அரசு நிர்வாகம் அதை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சி. ஸோ அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி எப்படி சூழல் போயிடுச்சு அப்படின்னா, அந்த நிர்வாகம் சார்ந்து நாட்டுடைய அமைதி சார்ந்து சில நடவடிக்கைகள் எடுத்தால் கூட அதில் அரசியல் சாயம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். அதுதான் நடக்குதும் கூட. நீங்கள் சொல்கிறதுல உண்மையும் இருக்குது, அதை நான் ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். ஏன்னா இங்கே பாஜக எந்த ஒரு சின்ன நகர்வுகள்லையும் அவங்களுடைய அரசியல் கணக்குகள் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது ஆளுகின்ற எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தது தான். ஏன்னா இப்போ விஜய் ஒரு நாளைக்கு எங்கே போறாருன்னா அந்த ஷெட்யூல் போடணும், எங்கெங்கே போறாரு, யார் யாரை பார்க்குறாரு இருக்கு. இவர்களை தாண்டி, அதாவது இப்போ இருக்கக்கூடிய கோட்டைன்னு தாண்டி போக முடியாது. மரியாதைக்குரிய பொதுச்செயலர் புஷியானந்த், மரியாதைக்குரிய ஆதவ் அர்ஜுனா, இவங்க இருவரையும் தாண்டி, அப்புறம் ஜான் பால், மூவரையும் தாண்டி யாரும் உள்ளே போயிட முடியாது. அது முக்கியமாக புஷியானந்தை தாண்டி யாரும் அங்கே காலடி எடுத்து வச்சிட முடியாது. இப்போ அந்த கோட்டை தகர்க்கப்படுகிறதான் என்னோட கேள்வி.
இல்ல அந்த கோட்டை இன்னும் பலப்படுத்தப்படுது. ஆனா வந்து கோட்டை வந்து நிறைய ஓட்டைகளா இருக்க போகுதுன்றது தான் யதார்த்தம். அதுதான் கேட்குறேன். நிறைய ஓட்டைகளோட ஒரு கோட்டையை வந்து இன்னைக்கு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஓட்டைகள் வந்து மத்திய அரசுக்கும் சாதகமா போக போகுது, மாநில அரசுக்கும் சாதகமா போக போகுது. ஏன்னா வந்து இங்க மத்திய அரசு மட்டும் இல்ல, அதுல இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாநில அரசுடைய சப்போர்ட்டும் அங்க இருக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அங்க இருக்க போறாங்க. ஏற்கனவே அவங்க வந்து செய்யணும்னு நினைக்கக்கூடிய பல விஷயங்கள் தகவல்களா வெளியே வரும்பொழுது செய்தி வந்து அது ஃபிளாஷ் நியூஸா போடுறாங்க. அந்த அடுத்த கட்டமா அவங்க நடவடிக்கைகளை செய்யறதுக்கு முன்னாடி அதற்கான முட்டுக்கட்டைகள் நிறைய போடப்படுது. இன்றைக்கு முன்பெல்லாம் மன்னர் ஆட்சியில எப்படி இருக்கும் அப்படின்னா ஒற்றர்களை வந்து தெரியாம அனுப்புவாங்க. இப்போ வந்து தெரிஞ்சே ஒற்றர்களை வந்து போட்ட மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஸோ அந்த விஷயங்கள் தான் நம்ம பார்க்கணும். அடுத்தபடியா இந்த பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல பாஜக பாசகரம் நீட்டுதா அப்படின்னா பாசகரம் நீட்டுது. அதற்கு ஒரு சான்ஸா கிடைச்சதுதான் இந்த எக்ஸ் தளத்துல வந்து வெளியிருந்த அந்த ஆடியோ, நாங்க முட்டை வீசுவோம், வந்தா வந்து தாக்குதல் நடக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து பேசக்கூடிய அந்த ஆடியோ வந்தது. அதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அந்த பாதுகாப்பை வந்து தூக்கி வீசிட்டாங்க. ஸோ அஜித் அவர்கள் விஜய்க்கு வந்து சினிமா துறையில போட்டியாக, அதாவது இவர்கள் சொல்லக்கூடிய போட்டியாக இருந்தவருக்கு பத்மபூஷன் விருது கொடுக்கறது அப்படின்றது நம்ம எப்ப பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஒரு கார் ரேஸ் பந்தயத்துல கலந்துக்கிறார். அந்த கார் ரேஸ் பந்தயத்துல 3ஆம் இடம் கிடைக்கிறாரு. தேசிய கொடியை ஏந்தி அங்க இடத்துல நம்ம நாட்டை பெருமைப்படுத்துறாரு. இதெல்லாம் வந்து பெருசா நம்ம பேசணும். அதுதான் அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு, அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டில் இளையராஜா அவர்களுக்கு ஒரு MP சீட்டை கொடுத்து அங்கேயும் ஒரு ஸ்கோர் பண்ண பாக்குறாங்க. சான்ஸ் கிடைக்கிற இடத்துல எல்லாம் அவங்க கண்டிப்பா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஆதிக்கத்தை இங்க செலுத்துறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுறாங்க. இந்த இடத்துல விஜய் அவர்களுக்கு என்ன பண்ணலாம், எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி திமுகவை ஒரேடியா அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. என்னதான் மாநாட்டுல எங்களுக்கு கொள்கை ரீதியான எதிரி பாஜக, அரசியல் ரீதியான எதிரி திமுக அப்படின்னு சொன்னாலும் ஒரு மாநில கட்சியாக பதிவு செய்யப்பட்டு மாநில தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு அடுத்த இலக்கு திமுகவா தான் இருக்கு. அப்பப்போ பாஜகவினுடைய செயல்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கும் அவருடைய எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு தான் இருக்காரு. அது இருந்தாலும் திமுகவை இன்றைக்கு மறைமுகமா அடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு விஜய் மூலமா இருக்கு. ஸோ அவரை வளர்த்து விடலாம் அப்படின்றதுக்காகவும் இந்த ஒரு செயற்பாட்டை வந்து நான் பாக்குறேன். இதுல இன்னும் டீப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த பிப்ரவரி எண்டில் அவருடைய பொதுக்குழு கூட்டம் இருக்கு. அது அடுத்து மண்டலம் வாரியாக மாநாடுகள் பிளான் பண்றாங்க, மாவட்டம் வாரியாக நடைப்பயணம் பிளான் பண்றாங்க, தொகுதி வாரியாக போக போறாங்கன்றதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அடுத்த ஒரு வருஷம் அவருடைய செயல்பாடுகள் தனித்து போக போறாரா இல்ல மற்ற கட்சிகளோட கூட்டணியை வந்து இவர் தலைமையில் அமைக்க போறாரா அப்படின்றதெல்லாம் வந்து யாராவது கூட்டணி காம்ப்ரமைஸ் போக போறாரான்றதை நம்ம பார்க்கணும். இந்த ஒரு வருஷம் இந்த கேப் அப்படின்றது அவருக்கு ஒரு குரூஷியலான பீரியட். இந்த டைம்ல அவர் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் ஆகிறாரோ, மக்களுடைய மனநிலை, இன்னைக்கு நம்ம போயிட்டு ரோட்ல மைக்க போட்டா கூட 10ல் 7 பேர்ல இருந்து 8 பேர் வந்து விஜய்க்கு நான் வாக்களிக்க தயார்னு சொல்லுவாங்க. இன்றைய மனநிலை. அதுவே இந்த ஒரு வருஷத்துல அவர் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள், அதற்கு அவர் எப்படி செயல்படுறாரு அப்படின்ற விஷயங்கள், தென் மக்கள் பிரச்சனையை எப்படி அட்ரஸ் பண்றாரு, அதற்கு சரியான தீர்வுகளை கொடுக்குறாருன்ற விஷயங்கள்லாம் மக்கள் உன்னிப்பா கவனிக்க போறாங்க. ஏன்னா முன்பு இருந்த மாதிரிலாம் இல்ல. நீங்க சொல்றது எனக்கு முரண்பாடு இருக்கு. மைக்கு நீட்டி 10 பேர் கேட்ட 8 பேர் வாக்களிப்பேன்னு சொல்றாங்க. ஆனா நேற்று வந்து கருத்து கணிப்பு, இன்றைக்கு மக்களவை தேர்தல் நடத்தப்பட்டால் அதுல வந்து திமுக வந்து 52% பெறும். ஏன்னா கடந்த முறை 48 தான் வாங்குச்சு மக்களவை தேர்தல். நீங்க MP எலெக்ஷன்ல இப்போ அதாவது வர 2026 தேர்தலையே இல்ல இந்த கவர்மெண்ட்டை கலைச்சிட்டு மீண்டும் வந்து தேர்தல் வச்சா, MP எலெக்ஷன் வச்சா 2026 மன்னிக்கணும், இந்த தேர்தலில் 52% வாக்குகள் வந்து திமுக பிளஸ் அதோட கூட்டணிக்கு போயிருக்கு. 5% வளர்ச்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இது அது போக வந்து அங்கே வந்து திமுகவில் பார்த்தீங்கன்னா இளைஞர்களை தூக்கி விடுவதற்காக அங்கே ஒரு இளம் ரத்தம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது மரியாதைக்குரிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதுவும் இல்லாமல் வந்து மாணவர் அணி அமைப்பில் பலமாக இருக்காங்க, இளைஞர் அணியில் பலமாக இருக்காங்க. அங்கிருந்துலாம் வந்து வாக்குகள் சரியும் நீங்க சொல்றீங்களா, இன்க்ளூடிங் அதிமுக? நான் உங்க பாயிண்ட்ல வந்து ஒரு விஷயத்துல நான் உடன்படுறேன். 2026 நீங்க சொல்ற மாதிரி மக்களவை தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து வைக்கிறாங்க அப்படின்னா, மக்களவை தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் தான் வாக்கு விழும். திமுகவுக்கு சட்டமன்ற தேர்தலில் வாக்குகள் அடி விழும். ஏன்னா பாஜக எதிர்ப்பு அப்படின்றதுல நாடு முழுக்க, தமிழ்நாடு முழுக்க எதிர்ப்பா இருக்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து விஜய் அவர்களுக்கு சாதகமா இருக்கோ இல்லையோ, ஆனா மாநில அளவுல மாநில அரசாக திமுக மேல இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி, அந்த அவங்க செய்யக்கூடிய இந்த ஆட்சியின் மேல இருக்கக்கூடிய அதிருப்தி கண்டிப்பா அவர்களுக்கு எதிராக அப்படின்னா பெர்சன்டேஜ்ல குறைஞ்சிருக்கணும். அது மாநிலம், அது வந்து MP எலெக்ஷன் இருந்தாலும் சரி, MLA எலெக்ஷனா இருந்தாலும் சரி, அதிருப்தி ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்னா வந்து அந்த எடுத்த அந்த கணிப்புல வந்து 5% கீழே தான் போயிருந்திருக்கும். மக்களுடைய பார்வையை வந்து சட்டமன்ற தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் வேற இருக்கு. இது வந்து நம்ம ஒரே மாதிரியான ஒரே நாட்டுல தேர்தல் நடந்தா நம்ம அதை பார்க்க தான் போறோம். சோ அதற்கான விளக்கம் அதிக அளவுல வந்து CM கேண்டிடேட்னுடைய சாய்ஸஸ் யாருக்கு அப்படின்னா வந்து
மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இல்ல மாறும்னு சொல்றேன். இல்ல பர்சன்டேஜ் அதிகமா வந்திருக்கு. இல்ல மாறும்னு சொல்றேன். இந்த ஒரு வருஷத்துல அது மாறும்னு சொல்றேன். இன்னைக்கு நீங்க தெருவில் இறங்கி கேட்கும் போது நான் 8 பேர் சொல்லுவாங்கன்னு சொன்னது அவங்க போடுவாங்கன்றது நான் உத்தாரவாதமா சொல்ல. இன்னைக்கு கேட்ட சொல்ற மனப்பாங்குல இன்னைக்கு இருக்காங்க மக்கள். அது இந்த ஒரு வருஷத்துல விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளை முன்னிட்டு அடுத்து மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த செயல்பாடுகள்ல மக்களோட எப்படி இன்டராக்ட் பண்றாரு, எவ்வளவு க்ளோஸா போகிறாருன்றதை பொறுத்து தான் வந்து ஆதரவு பெருகும். ஏன்னா இன்னைக்கு பரந்தூர் போனப்போ நீங்க பாத்தீங்க, பரந்தூர்ல வந்து அவர் இறங்கி தரையில கால் வைக்காதவர் எப்படி வந்து இந்த மண்ணுக்காக வந்து பேச போறாரு அப்படின்றதெல்லாம் வந்து சொன்னாங்க. சோ நிறைய ஒரு கான்செப்ட் மாதிரி தான் நடந்துச்சு. இல்ல ஒரு மேடையில பேசுறது, அங்க எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது, அங்க என்னென்ன பிரச்சனை இருந்தது, எவ்வளவு டைம் வந்து நெருக்கடி கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். நீங்க எதுவுமே இல்லை, இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் நீங்க எடுத்துங்க சார், நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம், நீங்க ஃபுல் டே பண்ணுங்க. நீ இதெல்லாம் பாகிஸ்தானா, இது தமிழ்நாடு தான், அங்க ஒன்றும் 144 போடல, அங்க வந்து பெரிய அசம்பாவிதம் நடக்கிறது வாய்ப்பு இல்லை. அந்த மண்ணுடைய மக்கள் தன் மண்ணை காப்பாத்துறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க வருஷ கணக்கா. ஆளும் கட்சி அதை கண்டுக்கல, எதிர்கட்சிகள் சரியா அரசியல் செய்யல. அந்த இடத்துல விஜய் அவர்கள் இந்த மக்களுக்கான ஒரு விஷயத்தை நான் முன்னெடுக்கிறேன், நான் வந்து என் தலையில இந்த பாரத்தை போட்டுக்கிறேன் அப்படின்னு நான் இறங்கி போய் நிக்கிற இடத்துல இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு ஒரு இடத்துல ஃப்ரீயா அவரை வந்து இன்டராக்ட் பண்றதுக்கு விடலை அப்படின்னும் பொழுது மேபி இன்னைக்கு வந்த உளவுத்துறை ரிப்போர்ட் அன்னைக்கே வந்திருக்கலாம், அதனால ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஆனா அந்த சூழல் வந்து அன்னைக்கு அமையல. ஆனா இதுல வந்து என்ன ஒரு காமெடியா இருக்குன்னா, தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அந்த வைப்பிரிவு பாதுகாப்பு ஜெகன்மோகன் ரெட்டி கொடுத்திருந்தாங்களே. ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் நடைப்பயணம் போகும்போது அவருக்கு ஒய் கேட்டகரி கொடுத்துல, அதுதான் ஒன்லி ஃபார் இவருக்கு தாவேக தலைவர் விஜய்க்கு வந்து ஒன்லி தமிழ்நாடுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஆமா, மற்ற மாநிலங்கள் அச்சுறுத்தல் இருக்காதா? இல்ல, அவர் மற்ற மாநிலங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இப்ப இல்ல. இப்ப இந்த மாநிலத்தை விட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல. அவர் செய்யக்கூடிய அரசியல் மாநில அரசியல், மாநில ஒரு கட்சியாக பதிவு செய்யப்பட்டு மாநிலத்துக்குள்ளார தான் இப்போ வரைக்கும் போட்டி போடுறதா ஒரு பேச்சு. மேபி புதுச்சேரி சேர்த்து அவங்க போட்டி போடலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கு வெளியே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ராகுல் காந்தி அவர்களுக்கே நீங்க வந்து அவங்களுக்கு முக்கியமான ஒரு எஸ்ஆர் கேட்டகரி கொடுக்குறாங்க. அந்த கேட்டகரி அவர் ஃபாரின் போகும்போது வந்து அப்ளிகபிள் ஆகாது. அவர் ஏர்போர்ட் வரைக்கும் தான் அவர் வந்து பாதுகாக்கிறாங்க. வெளியே போகும்போது அவர் வந்து இங்க அந்த செக்யூரிட்டியை விட்டுட்டு தான் போறாரு. ஸோ அதுவுமே ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அவர் அங்கே போயிட்டு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்கணும், அதனால நாங்களும் அங்கே கூட போகணும் அப்படின்றது செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சப்போஸ் அவர் வெளி மாநிலத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழல் வருது அப்படின்னா அதற்கான எக்ஸ்டென்ஷன் கொடுக்க போறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் அப்படின்றது இல்லை, இது முன்பு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கும் நடந்திருக்கு. அவர் நடைபாதை போகும்போது இப்போ இவருக்கும் இப்போ வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பா இந்த ஒரு என்ன சொல்ல, ஒரு அசம்பாவிதம் நடந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா இன்னைக்கு இங்க உளவுத்துறை எப்படி செயல்படுது, சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம் கண்கூடா. எல்லாத்துக்கும் ஒரு சப்பா கட்டிட்டு பேசிக்கிட்டு தான் நடக்குது. ஸோ அது நடந்ததுக்கு அப்புறம் இந்த அசம்பாவிதங்களை தடுக்க முடியாது. அதனால முன்னாடியே ப்ரிவென்ஷன் எடுக்கிறது நல்லது நான் நினைக்கிறேன். உங்க கருத்தை திரு செல்வமும் ஆமோதிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு உண்டான நேர்களே நாம் பார்த்து கொண்டிருக்கோம். விவாத நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. தாவேகா தலைவர் நடிகருமான திரு விஜய் அவர்களுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு அளித்திருப்பது பல்வேறு தலைவர்களுடைய கேள்விகளையும் விமர்சனங்களும் எழுப்பி இருக்கிறது. அதையும் தாண்டி உண்மையிலேயே விஜய்க்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. அவர் எக்ஸ்தலத்தில் வந்த ஆடியோ வச்சுட்டு அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பது என்பது பிஜேபி நேசக்கரம் நீட்டுகிறதா அல்லது என்ன செய்ய காத்திருக்கிறது? விவாதிக்கலாம் சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அப்பாக்கு பிரேவரி மெடல் கிடைச்சிருக்கு. அவர் ஆர்மில ஒரு மேஜர். எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்றாரு. கரண், ஓ அப்பா என்ன பண்றாரு? ரோஹன், உன் டாடி. கரண், சொல்ல. He is an LIC agent. That's great. அம்மா யோசிச்சிருக்கீங்களா? நமக்கு திடீர்னு ஏதாவது ஆயிட்டா? அப்போ கரனோட அப்பா நம்ம ஃபேமிலியோட ஃபியூச்சரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சரியான அட்வைஸ் தராரு. லட்சக்கணக்கான எங்கள் LIC ஏஜென்ட்ஸ் பற்றி நாங்கள் பெருமை கொள்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் பாதுகாக்கிறார்கள். LICயில் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். உங்கள் அருகில் உள்ள LIC கிளையை தொடர்பு கொள்ளவும். Pump the fun up. Enjoy the exciting world of sport. Melbourne, add emotions to the game. என்ன அப்படியே நின்னுட்ட? கோல்ட், டைமண்ட், சில்வர் ரேட் இப்படி இருந்தா அப்படியே நிக்காம வேற எப்படி நிக்கிறது? கண்ட்ரோல் இல்லாததை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. லலிதாவோட மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா தெரியுமா? I was a bright student. எதையாவது சாதிக்க விரும்பினேன். நான் பெரிய ஆளா வர விரும்பினேன். சொந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்களே. சொந்த பிசினஸா? ஆனா அதுல நிறைய பணம் போடணுமே. ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்? ஆமா, I am doing it. நான் ஒரு பிரின்சிபல் மேடம். அவங்க என் கிளையண்ட்.
நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட். எல்ஐசி ஏஜென்ட் ஆகுங்க. இப்போ பெருசா யோசிங்க. எங்க வெப்சைட்டை பாருங்க அல்லது பக்கத்தில் உள்ள எல்ஐசி கிளையை தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் ராஜ் டிஜிட்டல் பிளஸ் நைட் ஷோ இன்று இரவு 7:30 மணிக்கு. இன்னொரு தடவை அவங்கள பார்த்தா உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா? முடியும் சார். சார் கமிஷனர் பார்க்காம நாங்க போக மாட்டோம் சார். என்ன பண்ணுவேன்? சோ நீங்களும் எஸ்கி முத்து ஆளுங்க தானே? கல்லாய்ப்போம். நான் ராஜாவாக போகிறேன். என்ன அப்படியே நின்னுட்ட? கோல்ட், டைமண்ட், சில்வர் ரேட் இப்படி இருந்தா அப்படியே நிக்காம வேற எப்படி நிக்கிறது? கண்ட்ரோல் இல்லாததை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. லலிதாவோட மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையம் இப்பொழுது நாகர்கோவிலில் தனது 62வது கிளையை மிக பிரம்மாண்டமாக துவங்க உள்ளது. மேலும் விவரங்களுக்கு 9962700000. என் வீடு ஆல்வேஸ் ரெடி. அப்போ டாய்லெட் அங்க ப்ளீச்சால தான் தேய்ச்சேன். அவங்க வேற வந்துருவாங்க. ஏதாவது ஒரு ஐடியா? புதிய பெஸ்ட் எவர் ஹார்பிக் 10 மடங்கு அதிக சுத்தம், 5 நிமிடத்தில் ஷைன். அதோட ப்ளீச்சின் கடின வாடைக்கு பதிலாக பல மணி நேரம் வரை நீடிக்கும் நறுமணம். வித்யா, உன் வீடு வாவ். புதிய பெஸ்ட் எவர் ஹார்பிக். இப்போ இதை ட்ரை பண்ணாம வேற என்ன பண்றீங்க? ஹார்பிக்கின் ஜொலிக்கும் சுத்தம் இப்போது புது லெமன், ஜாஸ்மின் மற்றும் மெரின் ஃப்ராக்ரன்ஸில். கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட அருமையான சாரீரம். சாமி உத்தரவு. ஒரு நாள் உன்னை பார்த்து இந்த தமிழ்நாடே பெருமைப்படும். இன்று இரவு 9 மணிக்கு ரஜினிகாந்த், ரோஜா, மீனா நடித்த வீரா. நீங்க தானே அந்த 2 பேர்? நான் பார்த்தது கனவு இல்ல சார், நிஜம். இந்த தட்டு மட்டும் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. எவ்வளவு பதவிசா பேசுது. நாளை காலை 9:30க்கு கார்த்திக், கவுண்டமணி நடித்த சிஷ்யா. உங்கள் ராஜ் டிஜிட்டல் பிளஸ். மார்னிங் ஷோ நாளை காலை 7 மணிக்கு. எனக்கும் அவங்களை தட்டி கேட்கணும் தான் ஆசை. ஆனா தைரியம் இல்லையே. செக்கல சுத்திர மாட்டு கிடைக்கிற மரியாதை கூட செக்கல கையெழுத்து போற இவருக்கு இந்த வீட்டுல கிடைக்கல. முடிய இறக்க போறாங்களாம். அதுக்கு முன்னால அவங்க கதையே முடிச்சிட்டா அவங்க செத்ததுக்கு நீங்க தான் காரணம் நான் சந்தேகப்படுறேன். ராஜாவை தீர்த்து கட்டுறதுக்காக அந்த மந்திரவாதியை கூட்டிக்கிட்டு வந்ததே வடிவாம்பாவும் அவ தம்பி. மாருதி நேயர்களே, விவாத நிகழ்ச்சி தொடர்கிறது. நாம் தொடர்ந்து பேசலாம். திரு தூத்துக்குடி செல்வம் சார், நம்ம அரங்கில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இளைஞர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி திரு நரேஷ் என்ன சொல்றாருன்னா, பிஜேபி எதை செய்தாலும் ஒரு அரசியல் இருக்கும், அது இல்லாமல் இருக்காது. விஜய் அவர்களுக்கு எப்படிடா நம்ம நேசக்கரம் நீட்டலான்னு பார்த்துட்டு இருக்க நேரத்தில் எக்ஸ் தள பதிவு வச்சு கொடுத்தாங்க. அஜித்துக்கு எப்படிடா அப்படின்றப்போ துபாயில் நடந்த கார் ரேஸில் இந்தியாவுக்கு 3வது இடம் கொண்டு வந்தான்னு சொல்லி பத்ம விபூஷன் விருது கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. அடுத்தது எங்களுக்கு இலக்கு தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை இப்படி அதாவது அஜித் விஜய் என்கின்ற இருபெரும் தலைகளை வைத்து பிஜேபி தன்னை வலுப்படுத்திக் கொள்கிறதா? நீங்க தம்பி நரேஷ் அவர்களை அவர் சொன்னதை எல்லாம் அப்படியே நேரடியா மாற்றி சொல்ல வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க திரு விஜய் அவர்களுடைய செல்வாக்கை அவருக்கு கொடுத்த அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பை அவர் ஒத்துக்கொண்டு நியாயப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்ல போனீங்க. அவங்க எதை செஞ்சாலும் ஒரு அரசியல் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இல்ல, நீங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய நெறியாளர் சகோதரர், உங்களுக்கு நீங்க மூத்த நெறியாளர், உங்களுக்கு தெரியும், இது மத்திய உளவுத்துறையின் மூலமாக மத்திய
ஐபி இருக்கு பாருங்க, சென்ட்ரல் ஐபி இருக்குல்ல, இன்டெலிஜென்ஸ் பீரோ இருக்கு பாருங்க, அவங்க மூலமா தகவல் போய் அவருக்கு வந்து ஏதோ ஒரு த்ரெட் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் இந்த ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஓகே, ஏதோ திரு விஜய் அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதாக தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர்களுக்கு, செல்வாக்கு மிக்க தலைவர்களுக்கு இது கொடுக்கிறது வழக்கம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆமா, இது வந்து இந்தியாவுல மரியாதைக்குரிய திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்த உடனேயே அவருக்கு பெரிய கூட்டங்கள் கூடுறத பார்த்து அவருக்குமே ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அதனால நான் என்ன சொல்றேன், திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஏதாவது பர்சனல் ஒர்க்குக்கு போனா கூட நீங்க தமிழ்நாட்டுல அவங்க ஏர்போர்ட்டுக்கு வராங்க அப்படின்னா அது பிரஸ்க்கு தெரிஞ்சிடும். அப்புறம் வந்து இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும். அவங்க இன்டெலிஜென்ஸ் வந்து தேவையான பாதுகாப்பை கொடுத்து அவரை வழியனுப்புவாங்க. இது எல்லாருக்கும் உள்ளது. ஓகே. அதே நேரத்தில் திரு விஜய் அவர்கள் நேற்றுக்கு அவர் திரைப்பட நடிகராக இருந்த காலங்கள்ல இந்த அவசியம் அவருக்கு ஏற்படல. இல்ல, ஆல்ரெடி நீங்க இதை பதிவு பண்ணிட்டீங்க, பதிவு பண்ணாமல பதிவு பண்ணிட்டீங்க. ஆனா அதுல வந்து ஒரு அரசியல் இருக்கு, அதை நம்ம பார்க்கணும் அப்படின்றாங்கல்ல. விஜயனுடைய அன்றாட நடவடிக்கையை பிஜேபி கண்காணிக்கிறதா அப்படின்றதா ஒரு கேள்வி. இல்ல, நீங்க முதலே சொன்னீங்க. நான் அது வந்து எங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திரு விஜய் அவர்களுக்கும், அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு முடிச்சு போட்டு ஒரு இணக்கமான சூழ்நிலை, நானும் தம்பி பொண்ணுத்துறையும் பிரிச்சுக்கிட்டு இருக்கிறத நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடணும்னு நீங்க நினைக்காதீங்க. அது அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டா, இதுல பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் இந்த ஏதாவது ஒரு வகையில தொடர்பு படுத்துவாங்க. ஏன்னா இது மத்திய அரசாங்கம் வழங்குகிற பாதுகாப்பு. சரி, மத்திய அரசாங்கம், மத்திய உள்துறை. ஒரே உடம்பு நான் சொல்லி கொடுத்தேன். தம்பி இளைய கட்டபொம்மனாகட்டும் அல்லது தம்பி நரேஷ் ஆகட்டும், அவர்கள் மிக நடுநிலையோடு இன்னைக்கு நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிர்கருத்து சொல்லக்கூடியவர்களே நீங்க வந்து இன்னைக்கு வைக்கலையா, அல்லது எதிர்கருத்து இல்லை என்கிற அளவிற்கான ஒரு சூழல் இன்றைக்கு விவாதத்துல அமைஞ்சுக்கிட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, எதிர்கருத்து தான் சார். அதுக்கு உங்ககிட்ட பதில் எதிர்பார்க்கிறேன். நரேஷா? ஆமா 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 ஆமா. அதாவது என்கிட்ட வந்து எதிர்கருத்து நீங்க ஒரே ஒரு விஷயம் கேளுங்க சார். எல்லா விஷயத்திலையுமே அரசியல், அரசியல் இல்லாத எதுவுமே கிடையாது. இன்றைக்கு தம்பி இளைய கட்டபொம்மன் சொன்னாரு, திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்லி போராட்ட வைக்காருன்னு சொல்லி. அவர் வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர், அவர் முதலமைச்சருடைய வீட்டுல இருக்கிற ராஜா வீட்டுல இருக்கிறவர், ராஜா வீட்டுல அரண்மனையில இருக்கிறவர். அதனால அவர் போகும்போதெல்லாம் அரசு பரிபாலங்கள் எல்லாம் அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பது அதெல்லாம் ஒரு பெரிய அதிசயமான விஷயம் கிடையாது. ஆனால் திரு விஜய் அவர்கள் வந்து இளைஞர்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறார். அவர் நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு உடன்படலாம் அல்லது முரண்படலாம். அது அன்னைக்கு வந்து அது தேர்தல் களம் இன்னும் அமையவில்லை. இல்ல, அவர் தான் கொள்கை ரீதியான எதிரி பிஜேபின்னு சொல்லிட்டாரு. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, கொள்கை ரீதியான எதிரி, தேர்தல் ரீதியான நண்பர் அப்படின்னு வந்துட்டா நீங்க தேர்தலுக்கு மட்டும் கூட்டணி, கொள்கை கூட்டணி இல்லை. எத்தனை கட்சி சொல்லியிருக்காங்க. நீங்க கடந்த காலத்துல நீங்க சரியா நினைவுபடுத்துறீங்க. 1999 திமுக. ஒரு நிமிடம் உங்களுக்கு நரேஷ் குறுக்கிடுறாரு. ஒரே நிமிஷம் சொல்லுங்க நரேஷ். சார், இப்போ விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு த்ரெட் இருக்கு, அதனால கொடுக்குறேன்னு சொல்றீங்க இல்லையா? உதயநிதி அவர்கள் இந்த சனாதனத்தை பத்தி சில விஷயங்கள் பேசி அவர் மேல வந்து பல வழக்குகள் பதியப்பட்டு பலரும் அவர் மேல வன்மத்தை வந்து கொட்டுனாங்க. அவருக்கு அப்ப த்ரெட் இல்லையா? அவருக்கு ஏன் வந்து ஒய் கேட்டகரி? 25 வருஷம் அப்படியே இப்ப கேக்குதுங்களா? சொல்லுங்க. உதயநிதி அவர்கள் சனாதனத்தை பத்தி பேசினப்போ அவர் ஒரு எம்எல்ஏ, சரிங்களா? அவருக்கு பல வகையில வந்து ஆபத்துகள் இருந்தது, வழக்குகள் பதியப்பட்டது, மிரட்டல்கள் வந்தது. அவருக்கு ஏன் நீங்க வந்து ஒய் கேட்டகரி கொடுக்கல? அவர் உயிர் மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா? இல்ல இதுல வந்து உளவுத்துறை எதுவும் சொல்லலையா இன்ஃபர்மேஷன்? அவருக்கு சார் தமிழ்நாடு அரசே அவருக்கு, தமிழ்நாடு காவல்துறை அவருக்கு இருக்கு சார். நீங்க எங்க தம்பி நரேஷ், நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க? அதாவது நீங்க தெரியாம, இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன் சார். அதாவது சொல்லி முடிச்சிடறேன். அதாவது தெரியாத மாதிரி பேசாதீங்க. நான் ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி இது பண்ண. 1999 கலைஞர் அவர்கள் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தார். கூட்டணி வைக்கும் போது என்ன சொன்னார் தெரியுமா? கொள்கை ரீதியாக அல்ல,
நாங்க வந்து கொள்கையில சமரசம் பண்ணி காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியோடு டாக்டர் கலைஞர் தேர்தல் உடன்பாடு வைத்தால் தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்துல திமுக பங்கெடுத்தது. அது பாரதிய ஜனதா கட்சி அரசுல திமுக அமைச்சர்கள் இருந்தாங்க, 9 பேர் இருந்தாங்க. செல்வம் சார், அவர் கேட்ட கேள்வி வேறு, நீங்க சொல்ற பதில் வேறு. இல்ல நான் பதில் சொல்றேன் சார், எனக்கு வாய்ப்பு கொடுங்க. ஒரு நிமிஷம். அதாவது கொள்கை வேறு, தேர்தல் மேகம் சூழட்டும், தேர்தல் களம் அமையட்டும், அந்த நேரத்துல வந்து யாரோட கூட்டணி திரு ஓகே நம்ம பேசலாம் சார், நம்ம பேசலாம் செல்வம். ஒரே ஒரு நிமிஷம். திரு நெறியாளர் அவர்களே, திரும்ப மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் திரு விஜயகாந்த் அவர்களும் கூட்டணி வைத்து முரண்பட்டார்கள். திரு வைகோ அவர்களும் திமுகவும் உடன்பட்டது. திரு வைகோ அவர்களும் ஜெயலலிதா அம்மாவும் முரண்பட்டார்கள். நீங்க சொல்றத புரிஞ்சுக்கிட்டேன். யார் எப்படி வேணாலும் வேகலாம், தேர்தல் கூட்டணி வேற, கொள்கை கூட்டணி வேற. ஓகே ஓகே, சொல்லுங்க பொன்னுதுரை, நீங்க ஏதாவது சொல்லணும்னு சொல்லுங்க பொன்னுதுரை சார். இப்போ அதாவது இப்ப எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு தேவை ஏற்படும் போது இல்ல ஒரு த்ரெட் வரும்போதுதான் செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது சார். அதாவது ஒரு சமுதாயத்துல முக்கியமான ஒரு மனிதர் அப்படின்னும் போது அரசாங்கமே முன் வந்து அவருக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும் இல்லைங்களா. இப்போ விஜய் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி தலைவரா, அவருக்கு முன்னாடி நடிகராக தான் இருந்தாரு இல்லைங்களா. அதே போல நடிகரா இருந்த ஷாருக் கானுக்கு அவங்க கொடுக்கலையா, அமீர் கானுக்கு கொடுக்கலீங்களா, சல்மான் கான் கொடுக்கலீங்களா, ஏன் கங்கனா ரனாவத் இருக்காங்க இல்லைங்களா, இப்ப பிஜேபியில எம்பியா இருக்காங்க, அவங்க நடிகையா இருக்கும் போதே அவங்களுக்கு த்ரெட் இருந்தது, அவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுத்தாங்க சரிங்களா. இப்ப விஜய் அவர்களுக்கு வந்து அவர் நடிகர் என்பதையும் தாண்டி அவர் இப்போது எங்களுடைய கட்சியின் தலைவராக இருக்கிறார். இப்போது அவரு மக்கள் பணியில அவர் முழுவதுமாக தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு சாதாரண த்ரெட்டா கூட இருக்கட்டும்ல, அது நம்ம அதை பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது, த்ரெட்டா கூட இருந்துட்டு போட்டோம். ஆனாலும் அவர் த்ரெட் வரதுக்கு முன்னாடியே நியாயமா கொடுத்துருக்கணும். ஏன்னா இப்ப அவர் ஒரு சமுதாயத்தை ஒரு முக்கியமான மனிதராக தமிழ்நாடு வரைக்கும் கொடுத்தா கூட பரவாயில்லைங்களே, அது உண்மையிலே அது தேவையான ஒண்ணு தானே. அவருக்கு எத்தனையோ இடத்துக்கு அவர் போறாரு, மக்கள் கூட்டம் அதிகமா வந்துருது, அப்ப என்ன வேணாலும் ஒரு அசம்பாவிதம் நடக்கலாம் இல்லையா. இதுல அவங்களுக்கு ஒரு சாதகமான விஷயமும் ஒண்ணு இருக்கு. நாளைக்கு எங்க தலைவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இதனால ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மேல ஏதோ ஒண்ணு தூக்கி போட்டாங்க, ஏதோ ஒண்ணு நடந்துச்சு வச்சுக்கோங்க, இதனால வந்து எங்களுக்கு அனுதாப ஓட்டு கிடைச்சிடக்கூடாதுன்றதுக்காக கூட செக்யூரிட்டி கொடுத்துருக்கலாம் இல்லையா. ஏதோ ஒண்ணு அவருக்கு ஆயிடுச்சு, ஏதோ தாக்கப்பட்டார், ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அது எங்களுக்கு தான் அட்வான்டேஜ் ஆயிடும். அதனால கூட இந்த செக்யூரிட்டி அவங்க கொடுத்துருக்காங்கன்னு நாங்க பேசலாம் இல்லைங்களா. அதாவது கொள்கை எங்களுடைய நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் இல்லைங்க. அதாவதுங்க ஐயா, பாராட்டு அது நான் இல்லை முதலே சொல்லிட்டேங்களே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் பாராட்டு படத்துல சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு இந்த கூட்டணி அமைக்கிறத பத்தி பார்த்தோம்னா, இப்ப அந்த கொள்கை நிமித்தமாக பார்க்கும்போது எங்களுக்கும் அவங்களுக்கும் கொள்கை முரண் இருக்கு. முதல்ல நாங்க சொன்னதே எங்களுடைய கொள்கை எதிரி வந்து பிஜேபி தான் அப்படின்னு எங்க தலைவர் தெளிவா சொல்லிட்டாருங்க. கொள்கை முரணோட ஒரு கூட்டணி அமைக்கிறதுன்றது அசாத்தியமான ஒரு காரியம். நீங்களே பாத்துருப்பீங்க, வரலாற்றுல எத்தனை முறை கொள்கை முரணோட இருக்கிற கட்சிகள் கூட்டணி அமைச்சிருக்கு, நீங்களே சொல்லுங்க. அதைத்தான் திரு செல்வம் வந்து சொன்னாரு. அதைத்தான் திரு செல்வம் என்ன சொன்னாருன்னா, ராங் மேன் இன் த ரைட் பார்ட்டி அப்படின்னு சொல்லி வாஜ்பாய்க்காக பிஜேபியோடு திமுக கூட்டணி வைத்தது. அடுத்து விஜயகாந்த் ஜெயலலிதா கூட்டணி வச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு வைகோ மரியாதைக்குரிய கலைஞரையா கூட்டணி வச்சாங்க. அதான் நானும் சொல்றேன், நம்ம விரல விட்டு எண்ணிடலான்றேன். கொள்கை ரீதியான கூட்டணி தான் எப்பவுமே நிலைத்து நிற்குங்க. ஏன்னா அப்பதான் லைக் மைண்டட் பீப்புள் வந்து ஒரே கூட்டணியா இருந்து ஒரே மாதிரியாக அவங்க வேலை செய்து மக்களுக்காக பணியாற்ற முடியும். வேற வேற கொள்கை வச்சிருக்காங்க. இப்போ இவங்க வந்து கம்ப்ளீட்டா ரைட் விங் கொள்கை வச்சிருக்காங்க பிஜேபி. இவங்களோட வந்து விசிகே சேர்ந்து வேலை செய்ய முடியுமா? மக்களுக்கு நல்லது பண்ணணுன்றதுக்காக கூட வச்சுக்கோங்க. விசிகே வந்து பிஜேபியோட கூட்டணி வைப்பாங்களா? அது எவ்வளவு முரணா இருக்கும் இல்லீங்களா? அந்த மாதிரிதான் நாங்களும் எங்களுடைய கொள்கையும் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அம்பேத்கர் பெரியாரிய கொள்கையை தழுவின ஒரு கட்சியாக இருக்குது. எங்களுடைய கட்சியினுடைய பொதுக்கூட்டங்களிலே தலைவர் பேசிய எல்லா இடத்துலயும் அவர் சொல்லியிருக்கிறாருங்க எங்களுடைய கொள்கை குறித்து. ஏன்னா எங்களது மக்கள் சார்ந்த கொள்கைகளா இருக்கு, அனைத்துமே சோசியலிச கொள்கைகளா இருக்கு. சரி, இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய கொள்கையும் திமுக கூட்டணியுடைய கொள்கையும் ஒரே கொள்கைதான். ஏன்னா பாசிச பாஜகவை எதிர்க்க வேண்டும் அப்படின்றதுதான். அப்ப நீங்க திமுகவோட கூட்டணி போவீங்களா?
இப்போ திமுக பாத்தீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பிஜேபியை வந்து நம்ம எதிர்த்தா போதும் நம்ம தமிழ்நாட்டுல ஓட்டு வாங்கிடலாம். அப்போ அவங்க அடுத்தது அவங்களுடைய நரேட்டிவ் எப்படி செட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க அதை தானே பண்றீங்க, நீங்களும் அதை தானே மாநில கட்சியா இருந்து பண்றீங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்கள மட்டுமே அப்படி அடையாளப்படுத்தி விரும்புறாங்க. இப்ப நாங்க வந்து இந்த பிஜேபி எதிர்ப்பையோ இல்ல பாசிச எதிர்ப்பையோ நாங்க பேசினா உடனே எங்க தலைவர் சொன்னார் பாத்தீங்களா மாநாடுல, காவி பெயிண்ட் எடுத்துட்டு வந்துருவாங்க, இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலையை வேணா சொன்னா பாத்தீங்களா, அது மாதிரிதான் எங்க மேல பெயிண்ட் அடிக்காதீங்க. அவங்க வந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்ததுக்கு வந்து நாங்க கூட்டணி அமைச்சிருவோம் அப்படின்னு உடனே எங்க மேல ஒரு பெயிண்ட் அடிச்சு எங்களை வந்து அவங்களோட சேர்த்துற வேண்டாம். இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ண வேண்டாம்னு நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? இது ஒரு சாதாரணமான விஷயம், இது ஒரு ப்ரொசீஜர், அவ்வளவுதான். எங்க தலைவர் வந்து பாதுகாப்பு தேவைப்படுது அவருக்கு. ஆக்சுவலா சொன்னா ஒரு பாதுகாப்பு ரொம்ப பேசிக்கான ஒரு பாதுகாப்புங்க. அவருக்கு வருங்காலத்துல வந்து இதை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் வரும். ஏன்னா இப்போ ஒரு அடுத்த மாதம் அவர் நடைப்பயணம் போகும்போது நீங்களே பாப்பீங்க, கண்டிப்பா ஒயின்றது ஒய் பிளஸ் ஆகலாம், ஜெட் ஆகலாம், அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் உருவாகும். ஏன்னா அவ்வளவு அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு எங்க தலைவருக்கு இருக்குங்க. இததான் நான் சொல்ல விரும்புறேன் ஒழிய நான் வந்து பிஜேபியோட கூட்டணியா ஏடிஎம்கேயோட கூட்டணி அந்த ஸ்பெகுலேஷன் கூட நம்ம இப்போ போவே தேவையில்லை. அதே மாதிரி இந்த ஓட் பர்சன்டேஜ் பத்தி பேசினாரு நரேஷ் சார். இப்ப அந்த ஓட் பர்சன்டேஜ் வச்சு பார்த்தோம்னா, இப்போ சமீபத்துல தேர்தல் ஆணையம் வந்து எவ்வளவு ஓட்ஸ் தமிழ்நாட்டுல இருக்குன்னு வெளியிட்டாங்க. 5 கோடியே 40 லட்சம் 60 லட்சம் ஓட்டு இருக்குன்னு சொல்லி வெளியிட்டாங்க. எங்களுடைய கட்சியில ஆன்லைன்ல இணைந்தவர்கள் மட்டுமே ஏறக்குறைய 1 கோடி பேர் இருக்காங்க. அப்போ ஒரு போலாவர ஓட்டை வச்சு கணக்கு பண்ணா எங்களுக்கு ஆல்ரெடி 20 to 25% ஓட்டு இருக்குன்னு எங்களால கண்டிப்பா சொல்ல முடியும் எங்க கையில. இப்போ இது இல்லாம பொதுமக்கள் அளிக்கிற ஓட்டும் எங்களுக்கு வந்து சேரும். இப்படி இருக்கும்போது நாங்க கூட்டணியே இல்லாம ஆட்சி அமைக்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம், நாங்க நம்புறோம். அதன்படி எல்லாமே நடக்கும், அதன்படி நாங்க எல்லாமே பிளான் பண்ணி ஒன்னொன்னா நாங்க செஞ்சுட்டு வருவோம். சமீபத்துல நடந்த விஷயங்கள் நீங்களே பார்த்திருப்பீங்க. அடுத்த ஸ்டெப் நாங்க வந்து எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்க போய் கொண்டிருக்கிறோம். அதனால இந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்றது மூலமா எங்களுக்கு வந்து பிஜேபியோட நாங்க கூட்டணி அமைக்க போறோம், ஏடிஎம்கேயோட கூட்டணி அமைக்க போறோம்ன்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ணி எங்களை வந்து இல்ல ஒரு 3வது கட்சியா 4வது கட்சியா எங்களை ஒரு கூட்டணிக்கு தேடுற ஒரு கட்சியா மட்டுமே எங்களை தள்ள பாக்குறாங்க. அது கண்டிப்பா நடைபெறாதுங்க. ஓகே சார், ஓகே, நம்ம அப்படி தொடர்ந்து பேசுறோம். அப்படி என்ன அடுத்து திரு இளைய கட்டபொம்மன், அதாவது நாங்கள் வந்து கூட்டணிக்கும் கூப்பிடலை, அதே நேரத்தில் ஒரு தலைவருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற அடிப்படையில் திரு தூத்துக்குடி செல்வம் முன் வச்சார். இவர் நம்ம பொன்னுதுரை என்ன சொன்னார்னா, இவர் வந்து ஒரு நடிகர், இப்போ அரசியல் கட்சி தலைவராக வராரு, அவருக்கு வந்து வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக மாநில அரசினுடைய உளவு பிரிவுக்கு போயிருக்கும். ஸோ ஏன் மாநில அரசு காவல்துறை பாதுகாப்பு வழங்க தவறி இருக்கு? இல்லை இப்போ சமீபத்தில் அவர் கிராமத்துக்கு சென்று அந்த பரந்தூர் விமான நிலையம் அமையக்கூடிய அந்த இடத்துக்கு செல்லும்போது தமிழக அரசு சிறப்பான பாதுகாப்பு தான் கொடுத்தது. அது ஓகே, அது ஒரு மீட்டிங் உண்டான பாதுகாப்பு. ஆமா, அது மட்டும் இல்ல, அவருடைய முதல் மாநாடுக்கு சிறப்பான ஏற்பாடு செய்தது தமிழக அரசு தான். அது யாராக இருந்தாலும் ப்ரொசீஜர் படி செய்யக்கூடிய விஷயங்கள். அனுமதி கொடுக்கல, அதுக்கடுத்து தானே அனுமதி கொடுத்தீங்க. இல்ல, அனுமதி அதாவது 21 கட்டுப்பாடுகளை கேள்விகளாக கேட்டு அதற்கு பதில் அளித்து, ஏனென்றால் விவசாய நிலம் 4 கிணறுகள் ராட்சச கிணறுகள் இருந்த ஒரு நிலை இருக்கிறது. ஒரு முதலாக தொடங்கக்கூடிய ஒரு நிகழ்வில் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் அவர்களுக்கே ஒரு சங்கடத்தை உருவாக்கும். அதுவும் இல்லாமல் தமிழக அரசினுடைய கொள்கை மற்றும் சட்ட ஒழுங்கை அது பாதிக்கக்கூடிய விஷயங்களாக கூடாது என்பதற்காக தான் அந்த அத்தகைய கட்டுப்பாடு. அது யாராக இருந்தாலும் அது மட்டுமல்ல, திரு திருமாவளவன் அவர்களுடைய விசிகாவினுடைய கட்சியினர் சில இடங்களில் அவருடைய கொடிகள் ஏற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அது திமுக அரசு தடுக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை திருமாவளவன் அவர்களே சொல்லியிருக்கிறார் பல்வேறு இடங்களில். அது ஏனென்றால் ஜாதி மோதல்கள் ஏற்படாமல் தவிர்ப்பதற்காகத்தான். நீங்கள் தோழமை கட்சியாக இருந்தாலும் கூட்டணியில் இருந்தாலும் கொள்கை ரீதியாக இருந்தாலும் அது மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில் அதை தவிர்ப்பது தமிழக அரசினுடைய கடமையாக செய்து வருகிறது. ஓகே சார், நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இன்றைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள், அவருக்கு சிஎம்க்கு என்ன பாதுகாப்போ அதே பாதுகாப்பு தான் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து பிரிவு மட்டும் மாற்றப்படுகிறது. இப்போது ஓபிஎஸ் அவர்களுக்கும் மற்ற முக்கியமான நிர்வாகிகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து விஐபி எஸ்கார்ட்னு சொல்லிட்டு காவல்துறை வேன் ஒன்று முன்னாடி போகும், பின்னாடி ஒரு வேன் வரும். அது சாதாரண ஒரு பாதுகாப்பாக கூட விஜய்க்கு கொடுத்துக்கலாமே மாநில அரசு? அதான் கேள்வி. அதுதான் இப்போ வந்து 2 இயர்லி நம்ம பேசக்கூடிய விஷயங்கள்.
ஏனென்றால் இப்போதான் இல்லை நீங்க வந்து அவர் கட்சியாக பதிவு செய்து, நான் வந்து திரு விஜய் அவர்களை குறைத்து இடப்படவில்லை. அவர் மன்றத்தில் இருக்கும் பொழுதே 127 ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளை வெற்றி பெற வைத்தார். அப்போது கட்சியே தொடங்கலை. அவரை குறித்து இடப்படவில்லை. அவர்கள் இப்பொழுதுதான் அதை பதிவே செய்தார்கள். பதிவு செய்து 1 ஆண்டுகளாக இருந்து எந்த ஒரு தேர்தலையும் சந்திக்காத ஒரு தலைவர் இப்பொழுதுதான் வந்து ஒரு மாநாடை நடத்தி 1 கோடி வாக்காளருங்க கையில் இருக்காங்க. இல்ல, எப்பொழுதுமே ஒரு இளைஞர்கள் அவர் பக்கம் இருக்கிறார்கள் என்றால் சகோதரர் 2 பேர் இளைஞர்களாக இருக்கார்கள். ஃபேக் ஐடி என்றால் என்னவென்று அவர்களுக்கே தெரியும். இந்த ஆன்லைனில் பதிவு செய்வது என்பது என்ரோல் செய்வது என்பது அதிக இல்ல ஃபேக் ஐடிகள் அதிகமாக புழக்கத்தில். அதை ஒரு கணக்காக வைத்துக்கொண்டு தேர்தல் களத்தில் நின்றால் கண்டிப்பாக டெபாசிட் கூட வராது. மக்களை நான் தான் சொல்லுகிறேன், மக்களை சந்திக்காத ஒரு தலைவர் தமிழகத்தில் ஒரு எம்எல்ஏவாக இல்லை, ஒரு கவுன்சிலராக ஆனது. மற்ற கட்சிகள் செய்தா டெபாசிட் வாங்க முடியாது. திமுக மட்டும் ஐடி விங் மூலமா வந்து உறுப்பினர் சேர்க்கையை சேர்த்தா வந்து பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும். இல்லை, அது ஒரு டூல் தான். உங்களுக்கு வந்து அது உன்னுடைய துவக்க புள்ளி. அதுவும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் நீங்க அதை வந்து அரசியல் விமர்சகராக 15 ஆண்டுகளாக அரசியலை விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு நபராக நான் சொல்கிறேன். ஆன்லைனில் செய்யக்கூடிய ஒரு என்ரோல்மெண்ட்டை வைத்துக்கொண்டு தேர்தலில் கழகம் ஏற்கனவே திரு விஜய் அவர்களை ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்கிற ஒரு விஷயத்தை மக்கள் பெரும்பாலும் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் பேசல முக்கியமான தலைவர்கள் இருக்கலாம். அதை நிரூபிக்கும் விதமாகத்தானே இப்போ வந்து அந்த ஆன்லைன் பதிவு என்பதை தோழர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது வந்து சரியான வழியில் கொண்டு செல்வதல்ல. இப்போது நண்பர் குறிப்பிட்டது போல திரு உதயநிதி அவர்கள் பான் வித் சில்வர் ஸ்பூன், ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின் அப்படி அல்ல. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதியில் அவர் கால்படாத இடமே அல்ல. குறிப்பாக அந்த கூவத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியிலே நேரடியாக சென்று ஆய்வு செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த கழிப்பிடங்களை உபயோகத்தில் இருக்கக்கூடிய கழிப்பிடங்களை திடீரென்று விசிட் செய்து அதனுடைய நிலையை அவர் பார்க்கிறார். அதே போல துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடு. ஏனென்றால் அதே துணை முதலமைச்சர் தான் பவன் கல்யாண் அவர்களுக்கு ஏனென்றால் மத்திய அரசினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் இன்றும் யோசித்து பாருங்கள். நீங்க சட்டம் ஒழுங்கை பற்றி பேசக்கூடிய நபர்கள் இன்று சனாதன போர்வையில் வந்திருக்கிறார். திரு பவன் கல்யாண் அவர்கள் பல்வேறு திருத்தலங்களுக்கு தமிழகத்தில் தான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவர் பாதுகாப்பாகத்தான் சட்டம் ஒழுங்கு சீர்கடையவில்லை. ஏனென்றால் சனாதானத்தை பற்றி பேசினால் ஒரு கடுமையான சொல்லை வந்து திரு முக குறிப்பாக துணை முதலமைச்சரை பற்றி சொல்ல அதைத்தான் நரேஷ் கேட்டாரு. மத்திய அரசுக்கு தெரியும் சனாதானத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. உதயநிதிக்கு வந்து தலைக்கே விலை நிர்ணயிக்கப்பட்டது வடநாடுகளில். அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே வந்து எதிர்த்து நிறைய போராட்டங்கள் இருந்துச்சு. அவருக்கு மத்திய அரசு ஏன் வந்து இந்த மாதிரி அதுதான் பாரம்பரியம். நம்ம பொருளாதார ரீதியாகவும் சரி, ஒரு நலத்திட்டங்களாக இருக்கட்டும், ஒரு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குவதாக இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு பிரதம மந்திரி இங்கே வந்து அடிக்கல் நாட்டக்கூடிய விஷயங்கள் திட்டங்களாக இருக்கட்டும், இது எல்லாவற்றிலுமே பாரபட்சம் பார்க்கிறது. அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்பாக காங்கிரஸ் இருந்தபொழுது இந்த இன்று கோவை குண்டுவெடிப்பினுடைய நாள், அப்பொழுது அந்த அந்த வழக்கில் ஆஜராகக்கூடிய 3 நீதிபதிகளுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. தானாக முன்வந்து பாஜகவில் கொடுக்கப்பட்டதெல்லாம் இது போன்ற நடிகர்கள் தான். அதாவது கங்கனா ரணாவத் அவர் வந்து சர்ச்சையினுடைய முழு வடிவம் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு குறிப்பாக நம்ம பாதிக்கப்பட்ட கொரோனாவில் பாதிக்கப்பட்டு அந்த ஒரு ஆய்வின் போது அந்த மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனமான அந்த நிறுவனத்திற்கு பாதுகாப்பு வேண்டும் என்று அவர் கேட்கிறார். அது கால தாமதமாக அந்த நிறுவனத்துக்கு மத்திய அரசு அந்த பாதுகாப்பை வழங்குகிறது. வேற திசை கொண்டு போறீங்க தம்பி. இல்ல ஐயா, நான் வந்து திசை மாறி போல
மத்திய அரசு ஒரு உள்நோக்கத்துடன் தான் பாதுகாப்பை வழங்குகிறது என்பதுதான் உண்மை. இல்ல கங்கனா ரணாவத்துக்கு எதற்காக அவ்வளவு பெரிய பாதுகாப்பு? நீங்க தம்பி ஒரே ஒரு நிமிஷம் அனுமதிங்க, என்ன மன்னிப்போட அனுமதிங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ராஜா வீட்டுல இருக்கிறவர் திரு டாக்டர் கலைஞருடைய பேரன், முன்னாள் முதலமைச்சர், திமுக தலைவராக இருந்த கலைஞருடைய பேரன், இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினுடைய மகன், சேப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், இன்றைக்கு துணை முதலமைச்சர். இவர் சில்வர் ஸ்பூன் சொன்னீங்க, தப்பு. பால் வைத்து கோல்டு ஸ்பூனு. அதாவது நீங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு உள்ளதையே மற்றதை கம்பேர் பண்ணாதீங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பாதுகாப்பே தேவையில்லை. என்ன கேட்டீங்கன்னா, தமிழக காவல்துறையே அவர் கண்ணசைவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. நீங்க பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் மக்களோடு மக்களாகத்தான் இருக்கிறார்கள். மக்கள் தான் பாதுகாப்பு. மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் வீட்டிலிருந்து கிளம்புவதற்கு முன்பாகவே இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை வாசிகளுக்கு தெரியும் எப்பேற்பட்ட ஒரு டிராபிக் நெருக்கடிக்குள்ளானார்கள். அவர்கள் வருவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லா பகுதியுமே டிராபிக் க்ளோஸ் செய்யப்படும். அதே போன்று அவர் எங்கு சென்றாலும் அந்த 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 பகுதியே பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே வரும். ஒரு இயல்பான சூழ்நிலை கிடையாது. இருப்பினும் மக்கள் பாதுகாக்கிறார்கள். அதனால மத்திய அரசினுடைய பாதுகாப்பு தேவையில்லை. அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல விடுகிறேன். இல்ல தம்பி அவர்கள் சொல்றாங்க, அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், வழக்கறிஞராக சொல்கிறேன், சட்டம் ஒழுங்கு ஒரு அரசாங்கம் எப்பொழுது தோல்வி அடைகிறது என்றால் கொள்ளையினுடைய விகிதாச்சாரத்தை பார்க்க வேண்டும். இப்பொழுது நடக்கக்கூடிய அத்துணை சம்பவங்களும் பாலியல் ரீதியான சம்பவங்கள். ஒவ்வொரு பள்ளியில் நடக்கக்கூடியது, ஒரு கல்லூரியில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அல்லது ஒரு ரயிலில் பயணம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது. இதெல்லாம் தனி மனித ஒழுக்கத்தின் இன்மையினால் தான் வருகிறதே தவிர இதற்கு எந்த விதத்திலும் அரசாங்கம் பொறுப்பேற்க முடியும். ஓகே, நன்றி. திரு நரேஷ், உங்களுடைய கருத்தும் நிகழ்ச்சியினுடைய நிறைவான கருத்தும் என்ன அப்படின்னா, நீங்க சொன்னதுக்கு பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சி 2 நிமிடத்தில் நடுவசனம், உங்களுடைய நேரம். ஸோ இறுதி கட்டமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ கடந்த முறை விஜய் அவர்கள் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வந்தார் அப்படின்னா, அதாவது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்துக்கு வந்திருந்தாரு. அப்போ ஒரு சின்ன சம்பவம் நடந்தது, நம்ம எல்லாருக்குமே முகம் சுழிக்கிற மாதிரி நடந்தது. அந்த நேரத்திலேயே அவர் சொன்னதுனால அவர்களுடைய தொண்டர்களோ ரசிகர்களோ அமைதி காத்தாங்க. இது எல்லா இடத்துலையும் அதை பாதுகாக்க முடியுமா அப்படின்னு தெரியல. இன்னைக்கு அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க. பல கட்சிகள்ல இருந்து நண்பர்களா இருந்தவர்கள்லாம் இன்னைக்கு விரோதிகளா எதிரிகளா நின்று கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த இடத்துல ஏதாவது அசம்பாவிதம் சொல்லியிருக்கிறாரு. பிரசாந்த் கிஷோருடைய சந்திப்பு இந்த பணக்கொழுப்பு தான் அதுக்கு காரணம். ஆக்சுவலாக சில வாய் கொழுப்பு உள்ளவர்கள் சிலது சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம கண்டுக்காம போகிறது தான் விஜய் அவர்களுக்கு நல்லது நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. சீமான் அவர்கள் பேசக்கூடியதெல்லாம் ஒரு புகழ் வெளிச்சம் தேடி பேசக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ அதை நம்ம தாண்டி போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பிரசாந்த் கிஷோர் கூட்டு வந்ததாக இருக்கட்டும், இப்போ அவர் பாஜக இன்று பாதுகாப்பு கொடுத்ததுனால அவரோட கூட்டணி வைப்பாரா அப்படின்ற ஒரு விவாதம்லாம் போகுது இல்லையா? ஸோ அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, விஜய் அவர்களுக்கு உண்மையிலேயே பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடியது அவர்களுடைய தொண்டர்கள், தமிழ்நாட்டு மக்கள். அவர் கூட்டணி தொண்டர்களோடவும் நிர்வாகிகளோடும் தோழர்களோடும் நண்பர்களோடும் மக்களோடும் வச்சிருக்காரு. கூடிய விரைவில் இந்த பாதுகாப்பு தேவையற்றது அப்படின்றத விஜய் அவர்கள் சொல்லுவாருன்னு நான் நம்புறேன். ஸோ ஏன்னா இது அவருடைய பிரைவசிக்குமே பிரச்சனை. அவர் ரொம்பவுமே முடி டைப்பு. அவர் நிறைய விஷயங்களை வெளியே பேச மாட்டார். எங்கே பேசினாலும் பேச வேண்டிய விஷயங்களை மட்டும்தான் பேசுவார், தேவையில்லாமல் எதையும் பேச மாட்டார். ஸோ அந்த விஷயங்கள் அவருக்கு பிரைவசியாக சில விஷயங்களை யோசிக்கும் பொழுது, சில யூகங்களை போடும்பொழுது அது வெளியே வரது அவர் விரும்ப மாட்டார். கூடிய விரைவில் அவர் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதா நான் பார்க்குறேன். நன்றி. நிகழ்ச்சியிலிருந்து கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் ராசிதையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. மற்றொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் விரிவாக பேசலாம். நேயர்களே, நம்முடைய விவாதனம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்றைக்கு தாவைக்க தலைவர் நடிகருமான விஜய் அவர்களுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருப்பது மத்திய அரசு நேசக்கரம் நீட்டுகிறதா என்கின்ற அடிப்படையில் நம்முடைய கருத்துக்களை பல்வேறு அழைப்பாளர்கள் நமக்கு முன்வைத்தார்கள். அவர்கள் பேசியது அவருடைய சொந்த கருத்துக்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு மீண்டும் அடுத்த விவாதனம் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.
உங்கள் ராஜ் டிஜிட்டல் பிளஸில். நைட் ஷோ இன்று இரவு 10:30